ஹாய், இன்னைக்கு நான் 2 விதமான மாங்காய் தித்திப்பு பண்ண போகிறேன். இது பிரியாணிக்கும் கீ ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஷால் வி ஸ்டார்ட்? கிரேட் பண்ண மாங்காய் 1 கப், 4 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர், 1.5 டீஸ்பூன் அளவு நெய், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை, ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு. இப்போ ஒரு டைப் மாங்காய் தித்திப்பு பண்ண போகிறோம். அதுக்கு கேரட் திருவுறதுல கிரேட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காவை இதில் போட்டுக்கலாம். போட்டு வேக விட்டுறணும். மாங்காய் வெந்ததும் 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டு நல்லா சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். சுகர் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நெய் காஞ்சதும் ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டு அதை கொஞ்சம் செவக்க விட்டுறலாம். இப்போ அதில் ஒரு 4-5 திராட்சையை போட்டு வறுத்து கொட்டிட வேண்டியதுதான். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தூவி சர்வ் பண்ணிடலாம். ஒரு டைப் முடிஞ்சிருச்சு. சீவிய மாங்காய் 1 கப், நாட்டு சக்கரை 3/4 கப், எண்ணெய் 1.5 டீஸ்பூன், கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். இப்போ செகண்ட் டைப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல மாங்காவை உருளைக்கிழங்கு சீவுறதுல சீவி வச்சுக்கணும். அதை போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி வேக விட்டுற வேண்டியதுதான். மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இதை இறக்கி வச்சுட்டு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி காய விட்டுறணும். எண்ணெய் காஞ்சதும்
கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு காஞ்ச மிளகாயை நசுக்கி போட்டு தாளித்து கொட்டணும். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதில் சுகர் நெய் விட்டு முந்திரி திராட்சை போட்டு தாளித்தோம். இதில் நாட்டு சர்க்கரை போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கணும். அவ்வளவுதான். 2 விதமான மாங்காய் தித்திப்பையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. ஓகே, மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.